அதென்ன பிரியாணி மேன், இர்ஃபான் டெய்லருக்கா சண்டை? உண்மையில் நடந்தது என்ன? முழு பின்னணி. கடந்த ஒரு வாரமாக இணையத்தில் பெரிய பிரச்சனையாக மாறியிருப்பது பிரியாணி மேன் இர்ஃபான் டெய்லருக்கா சண்டைதான். இணையத்தையே இந்த சண்டைதான் முழுக்கி உள்ளது. அதிலும் பிரியாணி ஃபேன் தற்கொலை முயற்சி செய்யும் அளவிற்கு நிலைமை மோசமாக இருப்பது கவனம் ஈர்த்துள்ளது. 2K உலகில் நடக்கும் இந்த சண்டை பற்றி தெரியாதவர்கள், என்ன நடக்கிறது என்று புரியாதவர்களுக்கு ஒரு எளிமையான விளக்கம் இங்கே. பிரியாணி மேன் என்பவற்றின் உண்மையான பெயர் ரஃபி. இவர் பிரியாணி மேன் என்ற சேனலை நடத்தி வருகின்றார். அப்யூசிவ் என்ற சொல்லுக்கு அர்த்தம் இருக்கு என்றால் அது பிரியாணி மேன் தான். வாயை திறந்தாலே வன்மம், கோபம், அசிங்கம் தான் இவர் ஸ்டைல். இதை சிலர் டேங்க் டார்க் என்றெல்லாம் சொல்வது உண்டு. ஆனால் உண்மையில் டேங்க் டார்க் வீடியோக்களை சர்வதேச அளவில் பார்த்தவர்களுக்கு இவர் பேசுவது டேங்க் டார்க் இல்லை, அப்யூசிவ் என்று எளிதாக தெரிந்திருக்கும். பெண்களை விடாமல் திட்டுவது, பெண்கள் வீட்டு வேலை பார்க்க வேண்டும், திருமணம் செய்வதே வேலை பார்க்கத்தான், செம்மொழி பூங்கா என்பது பாலியல் தொழில் செய்யும் இடம் என்று தொடங்கி இவர் பேசுவது எல்லாம் அசிங்கம், வன்மத்தின் உச்சம். இப்படிப்பட்ட பிரியாணி மேன் மீது ஏற்கனவே ஒரு பீடோ புகார் உள்ளது. அதாவது சிறுமிகளின் ஆபாச வீடியோக்களை பகிர்ந்து டெலிகிராம் குழுவின் அட்மின் ஒருவனுடன் இவர் நட்பாக இருந்ததும், அதன்பின் விஷயம் பெரிதான போது இதிலிருந்து பிரியாணி மேன் எஸ்கேப் ஆனதாகவும் புகார்கள் வைக்கப்பட்டன. ஆனால் அதில் நேரடியாக பிரியாணி மேன் மீது புகார் வைக்க பெரிதாக ஆதாரங்கள் கொடுக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட பிரியாணி மேன் தான் சமீபத்தில் இர்ஃபான் மீதும் டெய்லருக்கா மீதும் கடுமையான புகார்களை வைத்தார். இர்ஃபான் என்பவர் உணவு ரிவ்யூ செய்யும் நபர். டெய்லருக்கா என்பவர் தயாலு டிசைன்ஸ் என்ற நிறுவனத்தை வைத்துள்ளார். இது டெய்லரிங் நிறுவனம். இன்ஸ்டாகிராமில் இவர் டெய்லரிங் கற்றுக் கொடுக்கிறார். இதற்காக தனி பக்கம் வைத்துள்ளார். சமீபத்தில் டெய்லருக்கா என்று இவர் ட்ரெண்டிங் ஆனார். இதற்கு அவரின் வீடியோக்கள் தான் காரணம். இர்ஃபான் டெய்லருக்கா அளவிற்கு பிரியாணி மேன் பிரபலம் கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில்தான் பிரியாணி மேன் கடந்த சில நாட்களில் 2 பேரையும் தாக்கி வீடியோ போட்டிருந்தார். இனி நடந்ததை பாயிண்ட் பை பாயிண்டாக புரியும்படி பார்க்கலாம். பிரியாணி மேன் இர்ஃபானை பற்றி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அதில் இர்ஃபான் மச்சான் ஏற்படுத்திய கார் விபத்து பற்றிய விமர்சனங்களை வைத்தார். அது இர்ஃபான் செய்தது என்றும், இர்ஃபான் விபத்து ஏற்படுத்திவிட்டு நிற்கவில்லை என்றெல்லாம் கூறினார். அதோடு இர்ஃபான் தனது குழந்தையின் பாலினத்தை வெளிப்படுத்திய விவகாரத்தை பற்றியும் விமர்சனங்களை வைத்தார். இதற்கெல்லாம் இர்ஃபான் ஆதாரங்களுடன் பதிலும் கொடுத்தார். மச்சான் ஓட்டியதற்கான ஆதாரம், விபத்து ஏற்படுத்தியதன் பின்னே அங்கே நின்றதற்கான ஆதாரம், போலீசிடம் பேசியது உள்ளிட்ட விஷயங்களை பற்றியெல்லாம் இர்ஃபான் பதிலடியை கொடுத்தார். அதோடு புகார்களுக்கெல்லாம் ஆதாரங்களுடன் இர்ஃபான் பதிலடி கொடுத்தார். இதற்கு டெய்லருக்கா பிளவுஸ் வீடியோ என்று ஆபாசமாக வீடியோ போடுவதாக புகார் வைத்தார் பிரியாணி மேன். அதோடு நிற்காமல் டெய்லருக்காவை கடுமையாக தாக்கி பேசினார். அவர் பெண் என்பதற்காகவே கடுமையாக பேசினார். அதோடு இல்லாமல் அவர் மோசடி செய்ததாகவும் புகார்களை வைத்தார். ஆனால் இதற்கு டெய்லருக்கா பதில் தரவில்லை. நீ என்ன வேண்டுமானாலும் பேசிக்கிட்டு கடை என விட்டுவிட்டார். ஆனால் A2D என்ற தரமான பல்வேறு விஷயங்களை ஆராய்ந்து விளக்கும் சேனல் பிரியாணி மேன் டெய்லருக்கா மீது வைத்த புகார்கள் எல்லாம் பொய் என்பதை ஆதாரங்களுடன் நிரூபித்தார். இப்படி இருக்க கடுப்பான பிரியாணி மேன் லைவ் வீடியோ போட்டு A2D சேனலை தாக்கியதோடு தற்கொலையும் செய்வது போல செய்து காட்டினார். லைவ் வீடியோவில் இதை செய்ய அப்போது பேசி வைத்தது போலவோ அல்லது வீடியோ பார்த்தோ அவரின் அம்மா கதவை தட்டி தற்கொலை முயற்சி கைவிடப்பட்டது. இந்த வீடியோவே ஒரு நாடகம் என்ற ஒரு பக்கம் புகார்கள் வைக்கப்படுகின்றன. அரசின் சமூக நீதி திட்டங்களை அசிங்கமாக பேசிய பிரியாணி மேனை கைது செய்ய வேண்டும் என்று திமுகவினர் சிலர் கூற, தற்போது பிரியாணி மேனுக்கு சில அதிமுகவினர் சப்போர்ட் செய்கின்றனர். இர்ஃபான் டெய்லருக்கா அதன் பின் இதில் தலையிடாமல் அமைதியாக உள்ளனர்.